வணக்கம். இது உங்கள் பிளாக்ஸி. இந்த வீடியோவை கண்டிப்பாக தாவேக்காவினர் பார்க்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தாலும் ஒன்றுமே புரிய போகிறதில்ல. அதனால் பெட்டர் உங்களோட டைமை சேவ் பண்ணுறதுக்காக இங்கேயே நீங்கள் தவிர்த்துட்டு வேறு ஏதாவது சேனலில் போயிட்டு கதறு பதறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. எனக்கு 1000 வியூஸ்க்கு கீழே வந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காதீங்க அப்படின்னு நான் ஃபஸ்ட்டே டிஸ்க்ளைமர் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோவை தொடங்குறேன். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் நேற்று டெல்லி போகிறாரு. அவர் கண்டிப்பாக இன்னொரு பார்ட்டி ஆரம்பிக்க போகிறார் தமிழ்நாட்டில் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் பரவிட்டுருக்கு. நிருபரும் அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. கேட்டதுக்கு அண்ணாமலை அவர்கள் நான் ஏன் பிஜேபியை விட்டு விலகணுன்னோ இல்லாட்டின்னா நான் கட்சி ஆரம்பிக்கிற ஐடியாவில் இல்லைன்னோ சொல்லலை. அவரும் என்ன சொல்லிட்டு போகிறார் அப்படின்னா 2-3 நாட்களுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு போகிறார். இது எல்லாமே ஒரு க்ளூ தான் அவர் கட்சி கண்டிப்பாக ஆரம்பிப்பார் அப்படிங்கிறதுக்காக. சரி, இப்போது அண்ணாமலையும் கட்சி ஆரம்பிச்சு அவர் மோடி பக்தராக இருக்கார். அப்போது அவர் ஒன்றும் பெருசாக பிஜேபியை எதிர்த்து ஒன்றியத்தை எதிர்த்து எந்த அரசியலும் செய்ய போகிறதில்ல. கூட்டணி அப்படின்னு வச்சா கூட ஒரு வேலை அப்படின்னு வச்சா கூட அது பிஜேபி கூட தான் கண்டிப்பாக அவர் வைப்பார். அப்போது ஆல்ரெடி நம்ம விஜயும் ஒரு பிஜேபி பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி ஏன் தமிழ்நாட்டில் கால் ஊன்றவே முடியவில்லை. இவ்வளோ தற்கொலைகள் இருக்காங்க, விஜய்க்கு போய் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படி இருந்தும் அதே தற்கொலைகள் இதுக்கு முன்னாடி அண்ணாமலைக்கும் இருந்திருப்பாங்க தானே. ஏன் அவங்க ஓட்டு போட்டு அண்ணாமலை பார்த்திங்க அப்படின்னா அவருடைய அரவக்குறிச்சி அப்படிங்கிற சொந்த ஊரில் 2 ஓட்டுகள் வாங்கினாருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அப்படி இருந்தால் ஏன் அவரால் ஓட்டுகள் அங்கே வாங்க முடியல? அப்போது பிஜேபி தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிக்கலையா? அது ஏன் அப்படிங்கிறதையும் இன்னும் ரொம்பவே வழக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒருவேளை விஜய் அவர்களும் அண்ணாமலையும் அப்படின்னு சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஃப்யூச்சரில் ஏற்பட்டால், ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக தான் சொல்கிறேன், ஒரு 12 வருஷம் 15 வருஷத்துக்குள்ளே பிஜேபி தமிழ்நாட்டை ஆளும் நிலைமைக்கு வந்துடும். அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த எலெக்ஷன்லேயே ரொம்ப சைலண்ட் ஆகிட்டார் அண்ணாமலை அவர்கள். ஆனால் அவரை திரும்ப கொண்டு வருவதற்கான முயற்சி நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே உணர முடிஞ்சிச்சு. அது ஏஐ ஜென்ரேட்டடாக என்னன்னு தெரில, ஆனால் வலைதளங்களில் நிறைய பரப்பப்பட்ட ஒரு விஷயம் ஒரு போஸ்டர் இந்த சென்னை மவுண்ட் ரோட் மேம்பாலத்துக்கு கீழே ஒட்டின மாதிரியான ஒரு போஸ்டரு, வி மிஸ் யூ அண்ணா கம்பேக் அண்ணா அப்படிங்கிற மாதிரிலாம் தமிழில் அந்த போஸ்டர் அடித்து ஒட்டியிருந்த மாதிரி ஒரு நிறைய அந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் சுற்றிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போது மறுபடியும் தமிழ்நாட்டு மக்களுடைய இளைஞர்களுடைய மண்டைக்குள்ளே அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்காரே அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தும் விதமாக, ஏன்னா விஜய்னு ஃபோக்கஸ்ஃபுல்லாக விஜயை பற்றி பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் இளைஞர்கள் மத்தியில் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ எல்லாருமே அவரை பற்றி பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் திரும்பி ஒரு ரிவைஸ் மாதிரி ரிவிஷன் மாதிரி அதை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 1 மந்த் ரொம்ப சைலண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதற்கு காரணம் விஜயோடைய குதிரை பேரம், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள். அப்புறம் மறுபடியும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படின்னு. ஸோ இதிலேருந்து என்ன புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா பிஜேபியால் தமிழ்நாட்டுக்குள் ஆள முடியல. அப்போது பிஜேபி அவங்க வடநாடுகளில் ஏன் கர்நாடகா வரைக்குமே அவங்க பயன்படுத்தின அந்த சோஷியல் இன்ஜினியரிங் டெக்னிக், அதை பற்றி நம்ம பல வீடியோக்களை நிறைய பேசிட்டோம். அந்த டெக்னிக்கை அப்ளை பண்ணியும், அதாவது அவங்க எந்த ஒரு மாநிலத்துக்கு போகிறாங்களோ அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களோடையே அவங்க ஊடுருவி பெனட்ரேட் பண்ணி தான் அதை களைச்சி விடுவாங்க. ஒரு இடத்துல அவங்களால மதக்கலவரம் செய்து தான் ஆட்சியை பிடிக்க முடியும், இல்லை ராமர் கோவில் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி தான் ஆட்சியை பிடிக்க முடியும். அந்த மாதிரி என்னென்னலாம் இருக்கோ அங்கே ஊடுருவாங்க. இஃப் யூ ரிமெம்பர், மோகன் பகவத், அதாவது ஆர்எஸ்எஸோடைய லீடர், பிஜேபியோடைய தாய் கழகம், அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா ஆர்எஸ்எஸோடைய கொள்கையாக என்ன இருக்குது, அதாவது பசு வதை கூடாது அப்படிங்கிறது தான். ஆனால் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 2 வருடங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன சொல்கிறாரு, அதாவது நம்ம அதற்காகலாம் அவங்கள ஒதுக்கிடக்கூடாது, அவங்களும் இந்துக்கள் தான், அது ஒன்றும் சாப்பிட்றதுல தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார். இப்போ அவங்களாம் கேரளாவுக்கு போனாங்க அப்படின்னாலும் அங்கேயும் பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்கிற ஆர்எஸ்எஸோ பிஜேபியோ மாடு சாப்பிட்றது தப்பு, பசுமாடு சாப்பிட்றது தப்பு அப்படிலாம் பேச மாட்டாங்க. ஸோ எங்கள் ஊருக்கு போகிறாங்களோ அந்த ஊருக்கு ஏற்றாப்புல ஒரு பழமொழி இருக்குல்ல,
நீ போகிற நாட்டில் வந்து பாம்பு தான் சாப்பிட்றாங்கன்னா நடுத்துண்டு உனக்குன்னு எடுத்து வச்சு சாப்பிட்ணுங்கிற மாதிரி தான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடியவங்க தான் பிஜேபி. ஸோ இப்படி இருக்கும்போது எங்கெல்லாம் வந்து மதக்கலவரம் செய்ய முடியும்? தமிழ்நாட்டிலேயே அவங்க அதையும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஏன்னா தமிழ்நாடுமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கோவில் இருக்கும், இங்கே இந்த சர்ச் இருக்கும், அங்கே பார்த்தீங்கன்னா மசூதி இருக்கும். ஸோ சீக்கிரம் இந்த பிரச்சனையை வந்து உண்டு பண்ணிடலாம், நம்ம வந்து தமிழ்நாட்டையும் ஆட்சியை பிடிச்சிடலாம், ஏதாவது கலவரத்தை செஞ்சு இருக்கிற ஓபிசி கட்சிகளான வளர்ந்த மாநில கட்சிகளை உடச்சிடலாம் ட்ரை பண்ணாங்க, முடியல. இப்போ சாதிய கலவரத்தையும் ட்ரை பண்ணாங்க, என்னென்னவோ ட்ரை பண்ணிட்டாங்க, முடிக்கல. இதை தான் வந்து த நியூ பிஜேபி ரூல் அப்படிங்கிற புத்தகம் நளின் மேக்தா எழுதுனது. அவர் வந்து அந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ்குள்ளேருந்து வெளியில் வந்தவர். அவர் வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார். தமிழ்நாட்டில் வந்து அவங்களுடைய முகமாக இருக்கிற நபர்களையே நாங்கள் கொண்டு வந்து அங்கே வந்து பேக்டோர் மூலமாக ஆட்சியை பிடிக்கணும்னு முயற்சியில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பார். அந்த மாதிரியான முயற்சிகளில் டார்கெட் 1ஆக பார்க்கப்பட்டவர் ரஜினிகாந்த், அதுக்கப்புறம் சீமான், அதுக்கப்புறம் டார்கெட் 3ஆக வலைவீசி பிடிக்கப்பட்டவர் தான் வந்து விஜய் அவர்கள். இப்போ விஜய் அவர்கள் ஆல்ரெடி வந்துட்டார். ஆனாலும் தன்னுடைய முகம் வந்து ஒரு பிஜேபி முகமாக அவர் வந்து காமிச்சிக்கவே இல்லை. அதற்கு காரணம் அதிமுக ஆல்ரெடி நிறைய இஷ்யூஸை பிஜேபியுடன் கூட்டணியில் இருந்ததுனால ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து உங்களுக்கு பேரதிர்ச்சியாகவும் பேரடியாகவும் இருந்துச்சு. அப்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபியையும் ஆர்எஸ்எஸ்ன்னு என்னன்னு தெரியலனா கூட, ஏன்னா அவங்களுக்கு தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு முக்கியமாக யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து தெரியல அப்படிங்கிறதுக்கு தான் விஜய் வின் பண்ணது நம்மளுக்கு ஒரு சாட்சி. ஸோ தெரியல அப்படின்னாலும் பிஜேபி மட்டும் அவங்களுக்கு வந்து பயங்கர வெறுப்பாக இருக்குது, அவர்ஷனாக இருக்குது, இவங்க ஏதோ பண்ணிடுவாங்க அப்படிங்கிற பயம் இருக்குது. அதற்கு காரணம் திராவிட கட்சிகளும் திராவிட இயக்கங்களும் தொடர்ந்து இந்த 10-15 வருஷத்தில் செய்த வேலைகள். அதில் யூடியூபர்ஸோடைய பங்குகளுமே இருக்குது. பெரியார் பெருநெருப்பு போன்ற நிகழ்ச்சிகளை நடத்திய யூடியூப் ரூட்டர்ஸ், பேரலை, ட்ரைப்ஸ், அரண்சை போன்ற அறக்கழகம் போன்ற யூடியூபர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து பிஜேபி அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்கு தேவையில்லாத கட்சி அப்படிங்கிறத மக்களோடைய மனசில் பதிவு செஞ்சுட்டாங்க. மோரோவர் பார்த்தீங்க அப்படின்னா வடநாடுகளில் வந்து பிஜேபி என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கு, இஸ்லாம் சமூகத்தினருக்கு மைனாரிட்டிஸ்க்கு எதிராக என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறதையும் எப்படியோ கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. ஆனால் அதனால் விஜயால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபியோட முகமாக, பிஜேபி சொல்லி தான் தன் கட்சி ஆரம்பித்தாலும் அந்த முகமாக காமிச்சிக்க முடியல. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து திமுகவுடன் கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை தேர்தலுக்கு முன்னாடியே வந்து எப்படியாவது கொண்டு வந்துடணும், விசிகாவை வந்து அழைத்து விடணும், ஐயுஎம்எல்ஏ எப்படியாவது கொண்டு வந்துடணும், காங்கிரஸ் எப்படியாவது கொண்டு வந்துடணும், இப்படிலான முயற்சி எடுத்ததுக்கான காரணம் இந்த முயற்சி எடுத்தாங்க. ஸோ அவங்களுடைய முகத்தையும் பிஜேபி முகம் என்று காமிச்சிக்கவே விரும்பலை. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜேபியோட பி டீமாக இருந்து கொண்டு இருந்தது விஜயோடைய கட்சியானது. இப்போது இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு காரணங்கள், உண்மையான காரணங்கள், ஆளுநர் வந்து ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, அதற்காக நம்மளுடைய கூட்டணியில் இருந்த விசிகா மற்றும் ஐயுஎம்எல், கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் கட்சி, இது எல்லாமே போய் பிஜேபிக்குடன் சேர்ந்ததுக்கப்புறம் இப்போ வந்து விஜயோடைய தாவேகா அப்படிங்கிறது ஒரு மதசார்பற்ற கட்சியான முகத்தை வந்து வடிவமைத்து கொண்டது. ஒருவேளை இவங்கெல்லாம் போய் சேராமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா விஜய் வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் வெளிப்படையாக வந்து பிஜேபியோடைய முகமாக வந்து அறியப்பட்டிருப்பார். ஆனால் அவருக்கு ஒரு லக்கு இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லக் வந்து எம்ஜிஆருக்கு கிடச்சது, ஜெயலலிதா அம்மையாருக்கு கிடச்சது, வெவ்வேறு விதங்களில் வெவ்வேறு காரணத்துக்காக ஆட்சி அமைக்கிறதுக்கு சூழ்நிலைகள் அவங்களுக்கு வந்து சாதகமாக அமையும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய்க்கும் ஒரு சாதகமான சூழ்நிலை, அது ரொம்ப குறுகிய காலகட்டத்திலே 2 வருஷத்துலேயே ஆட்சியும் பிடிக்கிறாரு. ஆட்சியை பிடிச்சவொடனே அது ஒரு மைனாரிட்டி ஆட்சியாக அமையுது. சரி, ஆளுநர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இடதுசாரி கட்சிகள் அனைத்தும் போய் அவருக்கு சப்போர்ட் பண்ணுற சூழ்நிலை, அதுவும் ஸ்டாலின் அவர்களே நீங்கள் போங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. இவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக ஒரு டிரான்சிஷன் வந்து விஜய்க்கு வந்து நடந்திருக்கு. வேறு யாருக்குமே இந்த மாதிரியான டிரான்சிஷன் நடந்திருக்காது. எல்லாருமே வந்து ரொம்ப ஃபேஸ் பண்ணி, விஜயகாந்த் அவர்கள்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இப்போது பிஜேபிக்கு என்ன அப்படின்னா அவங்க ஒரு திட்டம், சரி ஓகே, அப்போது இவங்க வந்து ஒரு மதச்சார்பற்ற கட்சியாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில். ஏன்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு மதச்சார்பற்ற மாநிலம். அப்படி இருக்கும்போது அவர் இருக்கட்டும், இன்னொரு டீம் நம்ம கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் தான் இந்த திராவிட ஐடியாலஜியை நம்ம வந்து உடைத்து எறிய முடியும். அப்போ அந்த இன்னொரு டீம் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு இளைஞர்கள் கூட்டம் இருக்குது. அதே மாதிரி அண்ணாமலை வந்தப்பவும் இளைஞர்கள் கூட்டம் அவரிடம் போச்சு.
அந்த இதை வந்து இப்போ வந்து அறுவடை செய்யணும். அப்போ அண்ணாமலை வந்து இன்னொரு கட்சியாக மாறட்டும். அப்போது அண்ணாமலை மாறினார் அப்படின்னா மோடி பக்தராக இருந்த அண்ணாமலை வந்து கண்டிப்பாக மோடியோ பிஜேபியோ எதிர்க்க போகிறதில்ல. அங்கேருந்து வெளியில் வந்து தமிழ்நாட்டில் ஓட்டை பிரிக்கும் வேலையாகவோ இல்லாட்டினா மாநிலத்தை ஆட்சி செய்யும் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வந்து அவர் ஆரம்பிச்சிருக்கிறார். ஆனால் கண்டிப்பாக கூட்டணி அப்படின்னு வச்சா அவர் பிஜேபி கூட தான் வைப்பார். இப்போ எப்படி யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலத்தில் திமுக அதிமுகன்னு இருந்துச்சுல்ல, அதே மாதிரி தாவேகா அண்ணாமலையோட புதிய கட்சி அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் பேக் எண்டில் நீங்கள் இருந்து யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே பிஜேபியோடைய பி டீம் தான். ஸோ அண்ணாமலையோட கட்சி பிஜேபியோட பி டீமாக இருக்கும், தாவேகா பிஜேபியோட சி டீமாக இருப்பாங்க. ஆனால் அவர் மதச்சார்பற்ற கட்சியாக இருக்கும், இவர் வந்து நேரடியாக பிஜேபி. சரி, இதெல்லாம் ஏன் தேவை? ஏன் அண்ணாமலை அப்போனா அங்கேயே இருந்திருக்கலாமே அப்படின்னா அவரால் தான் அங்கேயே இருக்க முடியலையே, அவரால் தான் 2 ஓட்டுகளுக்கு மேலே வாங்கவே முடியலையே. பிஜேபி முகமாக அவரால் சிஎம் ஆகவே முடியாது, பிஜேபி முகமாக அவர் பிஜேபியால் இங்கே ஆட்சியை பிடிக்க முடியாது. அப்படிங்கிறனால தான் அவருக்கு ஒரு நியூ பார்ட்டி அப்படின்னு ஒன்று தேவைப்படுது. சரி, அப்போ இளைஞர்களெல்லாம் அண்ணாமலை பக்கமும் இருந்தாங்க அப்படின்னா ஏன் வந்து அவர் ஜெயிக்கல அப்படிங்கிற மறுபடியும் ஒரு கேள்வி, அதே ஒரு சப் கொஸ்டினாக வருதில்ல. என்ன அப்படின்னா விஜய் அவர்களுக்கும் இளைஞர்கள் மட்டுமே ஓட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுகவுக்கு இல்லாத இளைஞர்கள் கிடையாது. நிறைய வந்து யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, திமுகவை பின்பற்றக்கூடிய, திராவிட இயக்கங்களை பின்பற்றக்கூடிய. அதே மாதிரி விஜய்க்கும் இருக்காங்க, அதே மாதிரி அண்ணாமலைக்கும் இருக்காங்க. இதை வச்சு மட்டுமே ஒரு ஓட் பேங்க்கில் அவங்களால வின் பண்ண முடியுமானா இல்லை. ஆனால் விஜய்க்கு ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு அடுத்த ஜென்ரேஷன், அதாவது குழந்தைகள், அவங்க போய் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது பேரண்ட்ஸ் வந்து இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸ் தாத்தா பாட்டிகள் வந்து சரி பேரம்பேத்தி சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு ஓட்டு போட்டாங்க. அதில் தான் விஜயோட வெற்றி. இப்போ அண்ணாமலைக்கு அது நடக்கலை. இளைஞர்கள் போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருந்தா கூட அவங்க வந்துட்டு அண்ணாமலை ஓகேப்பா, அவர் வந்து ஐபிஎஸ் படிச்சிருக்கிறாரு, மெத்த படித்தவர், ஆனால் அவர் இருக்கிற கட்சி பிஜேபி, அது நம்மளை தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத கட்சிப்பா அப்படின்னு ஒரு இருந்திருக்கும். அதனால தான் இது வரைக்கும் ஓட்டு வாங்கலை. ஆனால் அதுலேருந்து வெளியில் வந்துட்டார் அப்படின்னா அந்த தடை, அந்த ஹிண்ட்ரன்ஸ் வந்து உடைக்கப்படும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இவங்க காங்கிரஸ் உடனே கூட்டணி வச்சுருப்பாங்க, இவங்க பிஜேபி உடனே கூட்டணி வச்சுருப்பாங்க. இது மதச்சார்பற்ற கட்சி, இது வந்து ஒரு நியூட்ரல் கட்சி மாதிரி. மதத்தை பற்றி தமிழ்நாட்டுக்குள்ளே பெருசாக வந்து பேச மாட்டாங்க. ஆனால் இந்த 2 கட்சிகளுமே வந்து பிஜேபி கொண்டு வரும் திட்டங்களை சுலோபமாக ரொம்ப ஸ்மூத்தாக வந்து கையெழுத்து போட்டுக்கிட்டு நம்மளுக்கு ஒரு வேலை தெரியாமலே கூட போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போது ஒரு வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது இவ்வளோ ஃபீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை நேரடியாக மக்களுக்கு தெரியக்கூட படுத்த வேணாம். அவங்க வந்து லைட்டாக ஒரு டிஸ்கஷன் அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா இதை எந்த விதத்துலையாவது வந்து லோவர் மிடில் கிளாஸ் மக்களை பாதிக்கவே பாதிக்காது. ஸோ யாருமே அதற்காக பேச போகிறதில்ல, பொங்க போகிறதில்ல, எதுவுமே செய்ய போகிறதில்ல. ஒரு நாட்களுக்கு ஒரு 4-5 பேர் போய் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். நியூ ரூல் மாற்றிட்டாங்களா, இவ்வளோ கட்டணுமா, சரி ஓகே ரெஜிஸ்டர் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அஃபிஷியலாக அரசாங்க ரீதியாக கொண்டு வரக்கூடிய எந்த திட்டங்களும் நேரடியாக மக்களுடைய மனசுக்குள்ளே வந்து பெருசாக பாதிக்காத விதத்துக்கு மேலிடமாகவே வந்து அதெல்லாம் முடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்மளால் ஃபீல் கூட பண்ண முடியாது. எப்படி நீட் எக்ஸாம் வந்து கொண்டு வந்தாங்களோ அதை விட இன்னும் சுலபமாக ஈஸியாக வந்து கொண்டு வந்துடுவாங்க. இதெல்லாம் நடக்கும் இவங்க 2 பேர் மட்டுமே வந்தாங்க அப்படின்னா. பிஜேபியை பொறுத்தவரை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க வந்து இந்தியா முழுக்கவும் சரி இல்லை உலகம் முழுக்கவும் சரி தாங்கள் நேரடியாக ஆட்சி செய்யணும்லாம் அவங்களுக்கு எதுவும் கிடையாது. அவங்களோட ஹிந்துத்துவா அப்படிங்கிற கொள்கை அந்த அகாண்ட பாரதத்தை அடைந்து விட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இந்த ஆர்எஸ்எஸோடைய சித்தாந்தம் வந்து பரவி இருக்கணும். அதற்கு வந்து அவங்க நேரடியாக ஆட்சி செய்வதற்கான முயற்சிகள் எடுப்பாங்க. அங்கே வந்து அவங்களுக்கு தோல்வி அப்படின்னு வரும்போது குறைஞ்சபட்சம் தங்களுடைய முகமாக ஒரு பி டீமோ சி டீமோ வந்து இருந்தால் போதும், டம்மியாக அவங்கள வச்சுட்டு இவங்க வந்து அந்த நூலை பிடிச்சி ஆட்டிட்டு ஆட்சி செஞ்சால் போதும் அப்படின்னு. அது எப்படி வரைக்கும் பரவி இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸை பற்றி வந்து இந்தியாவில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஹெச்எஸ்எஸ் அப்படின்னு உலகம் முழுக்க பறந்து இருக்கிற ஆர்எஸ்எஸ்ஐ போன்ற ஆர்எஸ்எஸோடைய இன்னொரு இயக்கம் தான் அது. அந்த ஹெச்எஸ்எஸ் வந்து
என்ன பண்ணும் அப்படின்னா, நான் ஒரு அமெரிக்காவுக்கு உதாரணத்துக்கு எடுத்து சொல்கிறேன். இங்கே இருக்கிற மேயர்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு பயங்கரமாக ஃபண்டு கொடுக்கும். அதாவது இப்போது எலெக்ஷன் டைம் வந்துன்னா லாபி அப்படிங்கிறத ஒன்று யுஎஸ் வந்து ஓப்பன் பண்ணி விடும். அந்த லாபியில் வந்து நீங்கள் யார்கிட்ட வேணாலும் காசு வாங்கிக்கலாம். ஆனால் லிமிட் செட் பண்ணிடும். அந்த லிமிட்டில் நீங்கள் எவ்வளோ வேணால் காசு வந்து வாங்கிக்கலாம். அதை வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாகவே வச்சுருக்கோம். இவங்களுக்கு இங்கே இருந்தெல்லாம் காசு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான ஓப்பனாகவே வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் நிறைய இந்தியன்ஸ் வந்து மேயர்ஸாக வந்து போட்டி போடுவாங்க. அவங்களுக்கு முழுக்க முழுக்க இந்தியன்ஸ் யாரெல்லாம் வந்து போட்டி போடுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து இந்த ஹிந்துத்துவா ஆர்எஸ்எஸ் ஹெச்எஸ்எஸ் கொள்கைகளை பேசக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொன்னால் விவேக் ராமசாமின்னு சொல்லிட்டு கலிஃபோர்னியாவில் அவர் வந்து பிரசிடெண்ட்டுக்கே வந்து போட்டி போட்டார். அது ஒன்று. ஆனால் நான் சொல்கிறது வந்து அடுத்தடுத்து சொல்ல போகிறது வந்து மேயர்கள். அதாவது அந்த மேயர்களாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜா கிருஷ்ணமூர்த்தி, அருணா மில்லர், இன்னும் நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்க துல்சி கேபர் அப்படின்னு ஒருத்தவங்க. கேபர் அந்த துல்சிங்கிற நேமை நீங்கள் அடிக்கடி வந்து கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து ஸ்ரீ தனந்தரா இன்னொருத்தர் இருக்கார். இந்த மாதிரி நிறைய மேயர்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாருடைய கொள்கைகளும் ஹெச்எஸ்எஸோடைய ஹிந்துத்துவ கொள்கையாக தான் இருக்கும். எங்கே அமெரிக்காவில் வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள பாடத்திட்டங்களில் இருக்கிற ஹிஸ்ட்ரிஸை ரீக்ரியேட் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்தியா இப்படி, இந்தியா சனாதனம் உள்ள கண்ட்ரி, வர்ணாசிரமம் உள்ள கண்ட்ரி, பிரம்மானுடைய தலையிலேருந்தெல்லாம் பிறந்தாங்க, இங்கேருந்து பிறந்தாங்க, அங்கேருந்து பிறந்தாங்க அப்படிங்கிறத ஹிஸ்ட்ரியாகவே படம் போட்டே வந்து படிக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து பிஜேபி வந்து இறங்கி செய்யும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்களால வர முடியல அப்படின்னா, சரி விஜயை கொண்டு வந்தாச்சு, ரஜினிக்கு பதிலாக கொண்டு வந்தாச்சு, இல்லை சீமானுக்கு பதிலாக கொண்டு வந்தாச்சு, அப்போது அதுக்கு அடுத்து யார்? அப்போ திமுகவே இருந்துக்கிட்டே இருக்குமா? அப்போ விஜய் வந்து போர் அடிக்குது, ஒரு சரியாக ஆட்சி செய்ய மாட்டேங்கிறார் அப்படின்னா மறுபடியும் வந்து திமுக ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அந்த 5 வருஷத்தில் திமுக உழைத்து கொட்டி உழைத்து கொட்டி வேலை 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 அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் வந்துட்டு தமிழ்நாட்டை முன்னேற்றிடும். இவங்க கொண்டு வந்த திட்டங்களுக்கெல்லாம் தடை போட்டுரும், ஸ்ட்ரைக் பண்ணும், போராட்டம் பண்ணும், எல்லாமே பண்ணுவாங்க. அப்போது வரவே கூடாது. திமுக வராமல் இருக்கணும் அப்படின்னா அண்ணாமலை கொண்டு வரணும். இங்கே ஒரு வெறுப்பு வருதா, ஆன்டி இன்கம்பன்சி நடக்குதா, அடுத்து வந்து அண்ணாமலைக்கு தான் ஓட்டு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரணும். இதுதான் அவங்களோட முயற்சி. இதுக்காக தான் வந்து அண்ணாமலை அவர்களை கொண்டு வராங்க. ஒருவேளை நான் இன்னொரு பாயிண்ட்டு சொல்லணும்னு நினச்சேன் இல்லையா, அப்போது 12 வருஷத்தில் 15 வருஷத்தில் இவங்க 2 பேரும் ஆட்சி செய்தார்கள் அப்படின்னா பிஜேபி உள்ளே வந்துடும். ஏன் அப்படின்னா இப்போது நம்மளுக்கு வந்து ஒரு பெங்களூர் போகிறோம், இல்லை பாம்பேக்கு போகிறோம் வேலை தேடி அப்படிங்கப்போ இனிஷியலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கல்ச்சுரல் ஷாக் இருக்கும். ஒரு 6 மாதமோ 1 வருஷமாக இருக்கும். சாப்பாடாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அவங்க போகிற இடங்கள், சுற்றி பார்க்குற இடங்கள், ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்தா என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கல்ச்சுரல் ஷாக்காக இருக்கும். அப்புறம் நம்மளும் அவங்கள ஒருத்தங்களாக ஆகிடுவோம். அந்த மாதிரி பப்புக்கு போவோம், அந்த மாதிரி நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிருவோம், அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த கல்ச்சுரல் ஷாக் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நார்த் இந்தியாவை பார்த்தா இருக்குது. அவங்க கொண்டு வர ஸ்கீம்ஸோட பெயர்கள் எதுவுமே நம்மளுடைய மனசுலேயும் நிற்காது, நம்மளுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அப்போது நம்மளில் ஒருத்தன், அதுதான் வந்து பிஜேபியோட நியூ ரூல் அப்படிங்கிற புத்தகத்தில், நம்மளில் ஒருத்தனை யார் இருக்காங்க அதை நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். அது விஜய் அக்செப்ட் பண்ணிப்போம். பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருப்பாங்க. அண்ணாமலையை பார்த்தோன்னா நம்ம வீட்டு பையன் மாதிரியே இருப்பார். ஸோ இவங்க 2 பேரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் இவர் பாருங்கள், பெரியாரையும் அம்பேத்கரையும் தன்னுடைய கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் வந்து கடவுள் மறுப்பு, அதை வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படிம்பாரு. இவர் பார்த்திங்கன்னா அப்படியே கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸோடைய ஷேடோவாக தான் வருவார். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ்ன்னு வெளிப்படையாக சொல்லிக்க மாட்டார். ஸோ இவங்க 2 பேரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து அந்த சவுத் இந்தியா நார்த் இந்தியாங்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அந்த கல்ச்சுரல் அக்செப்டன்ஸ் இல்லாமல் இருக்குல்ல, அதை மெல்ல மெல்ல கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வர்றது மூலமாக ஹிந்தியும் உள்ள ஈஸியாக வரும். இருக்கட்டும்ப்பா, அதனால் என்ன, எல்லாம் இந்தியா தானே அப்படிங்கிற மனநிலை நம்மளுக்கு மெதுவாக வரும்போது விஜயும் தேவைப்பட மாட்டார், அண்ணாமலையும் பிஜேபிக்கு தேவைப்பட மாட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு யார் வருவாங்க அப்படின்னா பிஜேபி ஒரு நாள் கர்நாடகாவையும் பிடிச்ச மாதிரி நம்மளுடைய தமிழ்நாட்டையும் பிடிக்கும். இப்படி தான் வந்து இன்னொரு 10 வருஷத்துலையோ 15 வருஷத்துலையோ 12 வருஷத்துலையோ உள்ளே வந்துடுவாங்க. அதற்கு முன்னாடி விஜய் அவர்கள் உள்ளே வர்றதுக்கும் இல்லை அண்ணாமலை அவர்கள் உள்ளே வர்றதுக்கும் யார் வந்து பாலமாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல்
அப்படிங்கிற அந்த நபர்கள் தான். அவங்களுக்கு வந்து இந்த சாதிய பிரச்சனையை பற்றி எந்த கவலையும் இருக்காது. தினசரி மக்கள் சந்திச்சுட்டு இருக்கிற அந்த நடுத்தரமான மக்கள் சந்திச்சுட்டு இருக்கிற எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்காது. அதனால் அது அவங்களுக்கு பெருசாகவே தெரியாது. அவங்களுக்கு பெருசாக தெரிகிற ஒரு விஷயம் என்னென்னா ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் இருக்கும். அதை சொல்லி தான் விஜய் வந்தார். அதே தான் அண்ணாமலையும் சொல்லி வருவார். அவர் ட்ரை பண்ணார் டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு இவ்வளோ பெரிய ட்ரங்க் பட்டியை கொண்டு போகிறது, இது மேலே நிறைய ட்ரை பண்ணார்ல. இது எல்லாமே இந்த பொலிட்டிக்கல் பீப்புளை டார்கெட் பண்ணி தான். ஏன்னா இவங்களாம் தான் பார்த்தீங்கன்னா நிறைய அஃபீஷியல் கூட டீல் பண்ணக்கூடிய செஞ்சுட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வீடு பத்திரம் இல்லை கார் பத்திரப்பதிவு, இல்லைனா தங்களுடைய பிஸ்னஸை பத்திரப்பதிவு செய்வதுக்கு இந்த பத்திர ஆஃபீஸ்க்கு போகிறது, இல்லை வேறு ஏதாவது அஃபிஷியலாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலுமே அவங்க தான் வந்து டே டு டேயில் போயிட்டு அஃபிஷியல்ஸை மீட் பண்ணுவாங்க. நடுத்தர மக்களோ இல்லைனா வந்துட்டு ஏதோ கிராமப்புறத்தில் இருக்கிற மக்களோ வந்து கோர்ட்டு கேஸுன்னு அலைய மாட்டாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அலைய மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அங்கே இருக்கிற இந்த ஊழலெல்லாம் சிக்கலாக இருக்காது. அவங்களுக்கு டே டு டே லைஃபே சிக்கலாக இருக்கும். அதனால் வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை யார் கொண்டு வராங்களோ அவங்க யாராக இருந்தாலும் ஓட்டு போட்டுருவாங்க. அதனால் நான் 2500 தரேன், இது பயிர்க்கடன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யார் வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஸ்கீம்ஸை ஏற்கனவே திமுக கொண்டு வந்த ஸ்கீம்ஸை கொண்டு வந்தாலும் அவங்க யாராக இருந்தாலும் ஓட்டு போட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பொலிட்டிக்கல் மொத்தமும் டக்குன்னு அங்கே திரும்பிடுவாங்க. அவங்க தினசரி சந்திக்கிற பிரச்சனைகளாக இருக்கும். அவங்களுக்கு அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். உலகத்தில் வேறு எதுவுமே பிரச்சனை கிடையாது. நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு போனால் எனக்கு 5 நிமிஷத்தில் வேலை முடியணும் அப்படிங்கிறது இருக்கும். 500 வாங்கினா பிரச்சனை இல்லை, 5000 கேட்குறான், 50,000 கேட்குறான் அப்படிங்கிறது பிரச்சனையாக இருக்கும். அவங்க எல்லாருமே விஜய்க்கோ இல்லை அண்ணாமலைக்கோ போடக்கூடிய மனநிலைக்கு வந்துடுவாங்க. மற்றவங்களுக்குலாம் லைட்டாக ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு அது மாதிரி வந்தால் போதும். அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஏன் செய்யப்பட்டாது, எதுக்காக செய்கிறாங்க, அதனுடைய தொலைநோக்கு பார்வை என்ன, இதை பற்றிலாம் அவங்களுக்கு வந்து பெரிதாக புரிதல் இல்லாததுனால அவங்களுக்கு வந்து இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ திமுக காரங்க என்ன செய்யணும், இல்லை திமுக சப்போர்ட்டர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, வெல்ஃபேர் ஸ்கீம் இது வரைக்கும் எதுக்கெதுக்கெல்லாம் கொடுத்தாங்க, அதோட பயன்பாடு என்ன, இதை மாதிரி வேறு யாராலையும் இதற்கு முன்னாடி யோசிக்க முடியல. ஜெயலலிதா அவர்களே வந்து காப்பி கேட் ஆஃப் டிஎம்கேயோடைய மேனிஃபெஸ்டோஸ் எல்லாம் காப்பி கேட் தான் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த கொண்டு போகணும். திமுக இருந்தால் தான் அந்த தொலைநோக்கு பார்வையோட இந்த மாதிரியான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதையும் திமுக சார்ந்தவர்கள், அவங்கள ஆதரிக்கக்கூடிய நபர்கள் இதை கொண்டு போயிட்டே இருந்தால் தான் இதற்கான மாற்றம் வரும். இல்லாட்டினா பிஜேபி தான் வரும்.